ஹாய் ஹலோ வணக்கம். நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி நிம்மதியா இருந்துருச்சு. யாராவது கேட்டா என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காங்க, என் புள்ள வெளிநாட்டுல இருக்காங்க, எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க, எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருக்காங்க, எங்க தம்பி வெளிநாட்டுல இருக்காங்க, எங்க மாமா வெளிநாட்டுல இருக்காங்க, எங்க மச்சான் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு பெருமையா சொல்லிக்கிற உறவுகளே, உங்களுக்கு தான் அது பெருமை. ஆனா அவங்களுக்கு தன் குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் தொலைச்ச அவங்களோட வாழ்க்கையை பத்தி யாருக்குமே தெரியறது இல்ல. கேளுங்க. சொந்த ஊர்ல கிடைக்கிற வருமானத்தை வச்சு பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தி வர்ற வருமானம் வயிற்றுக்கே பத்தாம நிறைய கனவு நிறைய ஆசை. ஆனா வருமானு அவன் வெளிநாடு போய் பணக்காரன் ஆயிட்டான், இவன் வெளிநாடு போய் பணக்காரன் ஆயிட்டான், நம்மளும் வெளிநாடு போனா பணக்காரன் ஆயிடலாங்கிற ஆசையில கடவுளே அனுப்பி வச்ச இறைதூதர் மாதிரி ஒரு ஏஜெண்டா பார்த்து அவன் நீங்க வெளிநாடு போனா 1 வருஷத்துல லட்சாதிபதி ஆயிடலாம், 2 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு சொல்றதை நம்பி அண்டா குண்டான்னு எல்லாத்தையும் அட வச்சு வட்டி குட்டி மேல குட்டி போடுன்னு தெரிஞ்சு வட்டிக்கு கடன் வாங்கி ஏஜென்ட்டை கொடுத்து அவன் சொல்ற பொய்யெல்லாம் நம்பி பிளைட்ல ஏறி உட்காந்து ஜொய்யின்னு பறக்கும் போது யாருக்குமே தெரியறது இல்ல சுதந்திர காற்றை கடைசியா சுவாசிக்கிறோம்னு. வெளிநாட்டுல போய் இறங்கி புதிய நாடு புதிய மனிதர்கள் புதிய மொழின்னு எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறதுக்கு முன்னாடியே மாட்டை செக்குல பூட்டின மாதிரி வேலைக்குள்ள தள்ளி 30 நாள் லீவ் போடாம வேலை பார்த்தாதான் 31வது நாள் கொஞ்சம் பணத்தையாவது வீட்டுக்கு அனுப்ப முடியுங்கிற நிலைமையில தன்னை இயந்திரமா மாத்திக்கிட்ட வாழ்க்கை அது. அலாரம் வச்சு படுத்துட்டு அலாரம் அடிச்சிருமா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு நைட்டு வேர்வையில குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து அதுக்கு மேல சமைச்சு சாப்பிட அலுப்புப்பட்டு பல ராத்திரிகள் சாப்பிடாமே தூங்கி பசிக்கும் போது சாப்பிட முடியாம சாப்பிடும் போது பசியே இல்லாம காய்ச்சல் அடிச்சாலும் கஞ்சி வச்சு கொடுக்க யாரும் இல்லாம கைகால் வலிச்சாலும் அமுக்கி விட யாரும் இல்லாம ஆறுதலுக்கோ ஆதரவுக்கோ யாரும் இல்லாம வலி நிறைந்த இனிமை இல்லாத தனிமையான வாழ்க்கை அது. 180 டிகிரி வெயிலில் மூக்குல இருந்து ரத்தம் வந்தாலும் மைனஸ் குளிர்ல கையுங்காலும் விரைச்சு போனாலும் பாலைவனத்துல ஒட்டகம் மேய்க்க சொன்னாலும் அவன் வீட்டு பாத்ரூம் கழுவ சொன்னாலும் அவன் அடிச்சாலும் அவமானப்படுத்தினாலும் வீரத்தையும் தன்மானத்தையும் தனக்குள்ள புதைச்சுக்கிட்டு வாழ்ற அடிமைத்தனமான வாழ்க்கை அது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பணம் அனுப்பினாலும் அனுப்புற பணம் கடனுக்கும் வட்டிக்குமே சரியா போயிட்டுன்னு வீட்டுல சொல்ல 15 மணி நேரம் 18 மணி நேரம் தூங்க கூட நேரம் இல்லாம உழைச்சி சம்பாரிச்சு அனுப்பிட்டு எனக்கு வேலை கஷ்டம் இல்லைன்னு குடும்பத்துக்கிட்டே போய் சொல்ற வாழ்க்கை அது. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் போன் வந்தாலும் அம்மா ஐசியூலே இருந்தாலும் நேசிக்கிற ஒரு விரந்தே போனாலும் நினைச்சாலும் 3 வருஷத்துக்கு இடையில வர முடியாம தனியா உட்காந்து அழுதுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போற கொடுமையான வாழ்க்கை அது. இன்னும் சொல்ல முடியாத ரணமான நிறைய கதைகளும் இருக்கு. 3 வருஷத்தை இப்படியே ஓட்டிட்டு ஒரு வழியா 3 மாசம் லீவு கிடைக்கும் போது கையில பாஸ்போர்ட் வாங்கிக்கிட்டு கூலோ கஞ்சியா அதை குடும்பத்தோடய குடிச்சிட்டு அங்கேயே இருந்தோம். இனிமே வெளிநாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு போற மாதிரி சொந்த ஊருக்கு போய் தன் குடும்பத்தோட 10 நாள் சந்தோஷமா இருந்தா 11வது நாள் இன்னும் குடும்பத்துல கஷ்டமும் வறுமையும் தீரல, இன்னும் 3 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சு திரும்பவும் அதே நரகத்துக்கு வந்து 3 வருஷம்னு தன்னோட 30-40 வருஷம் தன்னோட வாழ்க்கையே இழந்துட்டு கரும்பை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கிட்டு சக்கையத்துக்கு போற மிஷின் மாதிரி வெளிநாடுகள் அவங்கள சக்கையா பிழிஞ்சிட்டு ஒரு நாள் தூக்கி போடும். அப்போ ஓஞ்சி வந்து வீட்டுல உட்காரும் போது யாருக்காக கஷ்டப்பட்டோமோ அந்த உறவுல ஏதோ ஒண்ணு நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டா அந்த உயிர் அப்பவே போயிடும். தன் நாட்டுக்காக ரத்தம் சிந்துறவங்க தியாகிகள்னா தன் வீட்டுக்காக ரத்தத்தை வியர்வையா சிந்துற ஒவ்வொருத்தவங்களும் தியாகிகள் தான். வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க உடம்புலையும் அவங்க வாங்கிட்டு வர பொருட்கள்லையும் சென்டோட வாசனை தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுல அவங்க ரத்தத்தோட வாசம் இருக்குன்னு. தாம் பட்ட கஷ்டத்தை தம் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்க அப்பாக்களுக்கும், வெளிநாட்டுல இருந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் அனுப்பி வச்சுட்டு கல்யாணத்துக்கு வர முடியாம வீடியோ காலிங்ல தங்கச்சி கல்யாணத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுற அண்ணன்களுக்கும், தனக்கு குழந்தை பிறக்கிற நேரத்துல பக்கத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்பட முடியாம போட்டோவில் குழந்தைய பார்த்து கண்ணீர் விடுறவங்களுக்கும், தாலி கட்டின மஞ்ச கயிறோட சாயம் கூட போகாம புது பொண்டாட்டிய ஊர்ல விட்டுட்டு வெளிநாட்டுல வந்து போன்ல முத்தம் கொடுக்கிற கணவர்களுக்கும், தான் அப்பா அம்மாவுக்காக உழைக்கிற பிள்ளைகளுக்கும் நாம சிரம் தாழ்ந்த நன்றியை சொல்லணும். அடுத்த தலைமுறையாவது அந்நிய நாடுகளை தேடி போகாம சொந்த நாட்டுல உழைச்சு உயரணும். அதற்கு லஞ்சம் வாங்குற பிச்சைக்காரங்களும் கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகளும் ஒழியணும். அப்போதான் நம்ம தேசம் வளரும், அடுத்த தலைமுறை நிம்மதியா வாழும். வெளிநாட்டில் வாழும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அனைத்து உயர்ந்த மனிதர்களுக்கும் இந்த ஆடியோ சமர்ப்பணம். உங்கள் எஸ். அசோக் பாலா. ஹாய் ஹலோ வணக்கம்.